வணக்கம் மக்களே. சரி, நானும் இதை பத்தி பேச வேண்டாம், நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நம்ம குழப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தா என்ன பேச வைக்கணும்னே சில பேர் வேலையை பார்க்கறீங்க போல. அதாவது இப்ப டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாருன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க. நான் வரிசையா அடுத்தடுத்த பிரச்சனை வரேன். முதல்ல இதை சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்ப ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளும் இருக்கட்டும், எல்லாரும் வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு. எப்ப அவர் இன்னும் ஆக்டிங்க முடிச்சிட்டு வரல. அவர் ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு, நான் இந்த படம் நடிக்க போறேன்னு. இதுல நடுவுல நீ ஏன் படம் முடிச்சுட்டு கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே? ஏன்டா கட்சி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா? நீங்க சொல்ற மாதிரிதான் மாவட்ட செயலாளர் போடணும், கீழே பூத் கமிட்டி மெம்பர்ஸ் போடணும், எவ்வளவு வேலை இருக்கு. அதெல்லாம் கூட இருக்கீங்க பாத்துக்குவாங்கன்னு அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட் படத்தை நடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறான்பா, மத்த வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப படம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிற பட்சத்துல வெளியே வரல அப்படின்னா அவங்க தொண்டர்களா இருக்க எங்களுக்கே சில சந்தேகம் வரும், என்னடா தலைவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. ஆனா அவருதான் அப்பப்ப வெளியே தலையை காமிச்சிட்டு போறாரு. அவர் வந்துட்டு போற எப்பத்துக்கே நீங்க 2 மாசம் கதறீங்க. இதுக்கு மேலே என்னடா பண்ணணுங்கிறீங்க? அவர் படத்தை முடிச்சுட்டு தரமான செய்திகள் பண்ணுவார். அப்ப நீங்க பொறுமையா கதறுங்க. இல்லைன்னா கதறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு ரெடி பண்ணி வைங்க. நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க, நாங்களும் ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்கோம். காலத்துல சந்திப்போம். பட்ட மம்மி.